இங்க கூத்து பார்க்க வந்திருக்கிறவங்களுக்கும் வராதவங்களுக்கும் வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இளமேடை சேர்ந்த கலைவாணி கிராமிய தெருக்கூத்து கலை குழுவின் சார்பாக எங்கள் நாடக குழு வாத்தியார் உயர்ந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஹரிதாஸ் பொன்னுசாமி வாத்தியார் சார்பாக நானாகிய அகட விகட ராயல் பபுன் கோமாளி உங்கள் அனைவர் வருகைக்கும் நன்றி. வருக. வணக்கம். 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 கோங்கல பிள்ளி மாறம்மா நம்ம மாதிரி மாறம் என்னாச்சு இல்லப்பா இடம் இந்த இடம் எப்படியாப்பட்ட இடம் சாமானத்தோட இடம் இல்ல சாமானியப்பட்ட இடம் இல்ல சாதாரண இடம் கிடையாது. ஆமா அதாவது இடத்துல நமக்கு எவ்வளவு பேரு புகழெல்லாம் கிடைக்குது. கண்டிப்பா நம்மள வந்து அனுசரிச்சு ஆதரிக்கக்கூடிய இடம் இந்த இடம் நல்ல உள்ள படைத்தவர்கள். ஆமா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அமைதி அமைதி விடிய வரையிலும் சரி நல்ல முறையில் அனுப்பி நம்ம நல்ல பேருக்கு எடுத்துட்டு போலாம். நல்ல பேருக்கு எடுத்துட்டு போனாதான் அடுத்தடுத்து கூப்பிட மாட்டாங்க. நல்ல பேரு எடுத்துட்டு போகணும். நல்ல பேரு புகழ் எடுத்துட்டு போலாம். ஆமா ஆமா அப்படிங்கிற உற்சாகம் வந்தது. ஆமா அதனால கை தட்டுறது எல்லாம் தட்டினா பரவாயில்ல. எல்லாம் தட்டுனாங்களே. எப்படி உழுவலையா கை தட்டல ஓட்டு உழுவல அண்ணா உனக்காக ஓட்டு வாங்கி தரேன் ஓட்டுமா அமைதி அமைதி கொஞ்சம் பொறுமையா இருக்கு. சவுண்டு கம்மியா அன்பார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, ஆமா நமது கோமாளி பப்புனி இப்பதாங்க முதல்ல வந்திருக்கிறாருங்க. சின்ன கொளுத்துவே அது இல்லையா, நம்ம கோமாளி இப்பதான் பஸ் வந்திருக்கிறாருங்க. பஸ் கார்ல வந்திருக்கிறோம். கூத்து வந்ததா சொல்லிட்டு நானு. அது இல்ல, கோமாளி இப்பதான் வெளிக்கு வந்திருக்கிறாரு. ஆமாங்க. எதுக்கு இல்லையா, இப்பதான் உள்ள இருந்து வெளியே வந்திருக்கிறாரு கோமாளி. உள்ள இருந்து வெளியே வந்துற ஜெயிலுக்குள்ளனா? ஆனா இப்பதான் அதாவது முதல் முறையா வந்திருக்கிறாருங்க. ஆமாங்க, நான் முதல் முறையா வந்திருக்கிறேன். பண்ணி முறையா வந்திருக்கிறேன். முதல் முறையாக விளக்கமா சொல்லு. கோமாளி இப்பதான் கொட்டாயில இருந்து வெளியே வந்திருக்கிறாருங்க. எந்த கொட்டாய் விட்டுக்கிட்டா? கொட்டாய் விட்டுக்கிட்டா. ஆனா ஒப்பனை அறை. ஒப்பனை அறைகிறதா? எங்க அப்பனை அறைகிறேன்? அப்பனை அறைதான் சொன்னேன். ஒப்பனை அறைங்கிற ஆனா கிளவி கூடம்னா கலை கூடம். ஓ, கிளவி கூடத்துல இருந்து வந்துருக்கிறேன். கலை கூடம் வேஷம் போடுற கொட்டாய். வேஷம் போடுற கொட்டாயில இருந்து வந்து. ஆமா, அதனால நம்ம கோமாளி விடியற வரைக்கும் உங்களை எல்லாத்தையும் சிரிக்க வச்சு தமாஸ் பண்ணோம்னா அவருக்காகவும் நாங்க ஒரு 15 பேர் உங்களை அனுப்பி வந்திருக்கிறோம். எங்களுக்காகவும் எல்லாரும் ஒரு மணி நேரம் சேர்ந்து ஜோரா கைதட்டுவாங்க. ஒரு தட்டு தட்டுனா சொல்லிக்க முடியாது. என்ன கை தட்டலாம் இது? பேர்பட்ட கை தட்டல. அடேங்க அப்பா, நான் சொல்லும் போது பரவாயில்ல. ஒரு 15 பேர் தட்டினாங்க. 4 ஓட்டு சேர்ந்து இருக்குமே. நீ சொன்ன நாளைக்கு ஓட்டு குறைஞ்சு போய் கடைசிருக்கிறவங்க தட்டுறாங்க. சரி, உனக்கா கை தட்டினாங்கல்ல, பரவாயில்ல, சந்தோஷம். நீங்க வந்த உடனே கை தட்டிட்டு 2-3 கை தட்டினீங்க. 2-3 தடவை கை தட்டினீங்க. ஆமா, கை தட்டினா சந்தோஷம். மனசு ரொம்ப திருப்தி. அதனால கை தட்டினவங்க மட்டும் ஆளுக்கு 10 ரூபா கொடுக்கும். என்ன கேட்ட? கை 2-3 தடவை கை தட்டினவங்க மட்டும் என்ன பண்ற மாதிரி? என்ன பண்ற மாதிரி? இப்ப வச்சு
ஏன் இது என்னது உனக்கு? அது எதுக்கு பாம்பு தூக்கிட்டு வந்தது? பாம்பு இல்லைன்னா கோல் எடுத்தா குரங்காடும், குரங்காடும். சாட்டி எடுத்தா கோமாளி நீ ஆடுவேன். அப்படியா? அதுக்காக தான் இந்த சாட்டி வச்சிருக்கேன். இல்ல தம்பி, 2 தடவை கை தட்டு தட்டினாங்க. ஆமா, அதே நேரத்தில் காசு கொடுப்பாங்க. ஏயா உனக்காக கை தட்டினாங்க மக்கள், அவங்களுக்கு நீ 10 ரூபா கொடுக்காம அவங்க கிட்ட இருந்து 10 ரூபா கேக்குறீங்க. நியாயமா அது? ஒண்ணு பண்ணு, என்ன? இப்போ உன கை தட்டினாங்கல்ல, இவங்க எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு போய் ஆளுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு வா. ஆமா, மீண்டும் அடுத்த வருஷம் இதே மாதிரி 2ஆம் தேதி மாலா கோயில் கூத்துக்கு வருவான். கோமாளி இந்த கோமாளி வந்தா கை தட்டினா 10 ரூபா காசு கொடுவான்னு சொல்லி எல்லாரும் கை தட்டுவாங்க. எல்லாத்துக்கும் 10 ரூபா கொடுத்துட்டு போ. ஒரு 1000 ரூபாய் சில்லறை கொடு. இல்ல நான் பேங்க்ல போட்டேன். நானும் கோவிந்தா பேங்க்ல போட்டேன். அப்படி ஒரு பேங்க் இருக்குயா? கோவிந்தா பேங்க். சரி, நீயே கொடுக்கறானா? அவங்க தான் நிறைய கொடுத்துட்டாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மக்களுக்காக ஒரு வணக்கம் போட்டுருங்க. எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். ஆமா, ஆனா ஒண்ணு என்னது? கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். அதே மாதிரி கேட்காமலே வெளியே வந்தவனே யார் என்றால் நம்முடைய நம்மை போல கலைக்குழுவினர்கள். கலைக்குழு யாரு? சசி என்ன? சசி. ஆமா, சசி. இளம் பொய்யல் ட்ரம் செட் குழு. ஆமா, இசை புயல். நம்மை போல அதாவது பேரும் புகழும் படைத்த இசை புயல் ட்ரம் செட் கலைக்குழு கானார்பாளையத்தை சேர்ந்த நல்ல பேருப்பா. ஆமா, சசி அவர்கள் நல்ல பேரு புகழும். ஆமா, இசை குயில் அதாவது சசி அவர்கள் அவருடைய சொத்துல இருந்து நமக்காக 20 ரூபாய் 50 ரூபாய் நன்கொடை விலை 50 ரூபாய். ஆமா, அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் சபைக்கு வந்து வெகு நேரமாகிறது. நான் ஒருத்தனே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. யாராவது சந்திக்க வந்தால் அவரிடத்துல சிறிது நேரம் பேசி பார்ப்போம். யார் வர்றாங்கன்னு முதல்ல கவனிப்போம். சபைக்கு தான் வணக்கம். நம்ம ஊரை தேடி யாரோ ஒருத்தர் புதுசா வந்திருக்கிறாரு. யார் இவர் என்று உங்களுடைய சார்பாக நான் போய் பார்த்துட்டு வரேன். எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கு. போய் வாங்க. வணக்கம்.
அளப்பாரு அவனப்பாரு பாரு, அவனை பாரு. என்ன சொல்றேன்? வணக்கம் பண்றேன். எங்க வணக்கம் டேய், டேய், ஏன்டா இப்படி சொல்ற? தமிழ்நாட்டு பண்பாடு யாராவது முகம் தெரியாதவங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னா வாங்கன்னு சொல்லி 2 கையில பண்ணாங்க. 2 கை எடுப்பீங்களா? ஆமா, 2 கை எடுப்போம். அப்ப யாருக்கே கொடுவா வாங்கிட்டு வந்து இவங்களோட 2 கை எடுத்துரு. சோர்த்திக்குமா நாய் மாதிரி கமுந்து விட்டு படுத்து எடுத்தீங்க. 2 கை எடுக்குதுன்னா இப்படி எடுக்கிறதா? அது இல்லையா, வாங்க வணக்கம் பண்றது. அட வணக்கம் வணக்கறது. வணக்கறதா? வணக்கம் யாருமே புரியல. இப்படி பேசுறீங்க. இல்ல இங்க அந்த மூணு அந்த ரவுண்டு தான் அதானே. கொஞ்சம் நேரம் அப்படிதான் இருக்கும். போக தெரியும். போக தெரியும். தம்பி, அது நல்ல பழக்கம். நல்ல பழக்கம். வணக்கம் தனக்கழகு. தனக்கழகு. பெரியோரை கண்டால் மரியாதை செய்யணும். ஆமா. எல்லாரும் காலத்துல மாதிரி வணக்கம். எப்படி பண்ணா? வருஷம் 2015 25 2024 முடிஞ்சு. ஆமா. 2025 5 நாள் ஆச்சு. ஆமாண்ணா. ஆமா. பிறந்து. ஆமா. அமைதிங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா ஸ்டைலா வணக்கம் பண்ற பார். ஹாய் ஹாய் காலையிலே போயிட்டேன். ஓ, இது அந்த இல்ல, வேற ஹாய். வேற என்ன பக்கத்து பாட்டி ஆயிடா? பாட்டி ஆயிடா? அது இல்லையா, ஹாய் அவுட்டு. ஏ அமைதி. ஆமா. எப்படி ஆயா புரியலையா? அண்ணா போனா போகட்டும், உனக்கு நான் வணக்கமே பண்ணல. சரி, நீங்க யாரு, உங்க ஊர் என்ன, உங்க பேர் என்ன, உங்க அட்ரஸ் மட்டும் சொல்லிட்டு போங்க. அப்படியா? தெரியாத யாரும் இருக்க முடியாது. அப்புறம் தம்பி ஏய், சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? தம்பி எல்லாம் அடங்கட்டும், அப்புறம் நான் வரேன். அப்புறம் அதுக்காக நாங்க 35,000 செலவு பண்ணி கூத்துட்டு இருக்கோம். நம்ம செலவு பண்ணிக்கிட்டு நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறோம். அவங்க மட்டும் பேசுறா, மற்றவங்களுக்கு எப்படி புரியும்? ஏன் இப்படி பேசுறாங்க? ஏன் பேசுறாங்க? அவங்க அதெல்லாம் மாலா அவங்க ஊர் அப்படிதான் பேசுவாங்க. மீறி கேட்டோம்னா மீறி கேட்ட மாயூர் நத்தாட மாட்டாடுதுன்னு கூத்துவாங்க. ஊத்து வந்து பூத்து அடிக்கிட்டு போறான் அப்படின்னு கேட்பாங்கப்பா. சரிண்ணா, அதனால அவங்க பாட்டு பேசிட்டோம். சரி சரி பிடிச்சிட்டு அப்புறம் நாம ஆரம்பிச்சு. சரி, நீ உன் பேர் மட்டும் சொல்லிட்டு போ. என் பேரு 3 எழுத்துல. 3 எழுத்து. என்னென்ன பேரு? லீ. எப்படி? ஒவ்வொரு தலைகள் சொல்றேன், பேர் பண்ணிக்கோ. லீ. லீ. நான் சொல்ற மாதிரி சொல்லு. சொல்லு. லீ. லீ. பல்லையான காட்டுற நீ சொல்லு. லீ. உனக்கு தெரியுது? பேர் யாரு? உன் பேரு? ஏன் உன் பேரா? உன்னோட பேரு? உயிர்த்து உன் பேரு? உன்னோட பேரியா? என் பேருக்கு நான் பல்ல காட்டுவேன், என் இஷ்டம். ஏன் உன் பல்ல காட்டுறேன்? இது எந்த ஊர் நாய் அது? சொல்லு. ஏய், என் பேருக்கு நான் பல்லு காட்டுவேன், உன் பல்லையா காட்டுறேன். லீ. ஏன் ஒரு முக்கிற? ஏப்பா? ஏய், இன்னும் தேவை இருக்கா? என்னது வாய் திறந்து பேசு. லீ. பல்லு தெரியாம எப்படி சொல்றது? அது சொல்ல முடியாது. அதை மனசுல வச்சுக்கிறேன். 2வது எழுத்து. 2வது எழுத்து. மா. 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 பிச்சைக்கார முட்டு சோறு கேட்கறது எப்படியா சொல்றது? சத்தமா சொல்லு. மா. கண்ணுக்குட்டி காரணம் பசுமாடு தாண்டா இப்படி கத்தும். எப்படியா சொல்றது? பொறுமையா சொல்லு. மா. ஆ. மா. இன்னும் கொஞ்சம். மா. ஆ. இது கரெக்ட். இது 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 கொரோனா வந்து ஜிஹெச் பெட்ல கிடக்குதான் இப்படி நடத்துவான். கொரோனாவா? அதையும் மனசுல வச்சுக்கிறேன். போயா லீ. மா. மா. 3வது எழுத்து கோ. 3வது எழுத்து கோ. லீ மா கோ. லீ மா கோ. 3 எழுத்து தலைகளை சொல்லு. லீ மா கோ. மா கோலி. மா கோலியா? மா நடுவில் வை. மா நடுவில் வச்சா லீ மா கோ. கோமாளி. கோமாளி. அத்தையா பேர். வாங்க சார். கை கொடுங்க சார். கோமாளின்னு சொல்லு. கொண்டாப்பா, இது கொண்டாப்பா. ஆமா, நீங்க யாரு?
இன்னைக்கு இங்க என்ன நடக்குது? இருந்தாலும் போனால் போகட்டும். நாட்டுக்கு நாடு மகா நாடு இந்த சாணார் பாளையம் என்றால் நம்மை போல தெருக்கூத்து நாடக நடிகர்களுக்கு ஒரு தலைச்சிறந்த ஒரு தாய்நாடு. ஆமா, எப்பேற்பட்ட தலைச்சிறந்த தாய்நாடு, தலைச்சிறந்த ஒரு தாய்நாடு. தாய் வீட்டுக்கு பிள்ளை போனதை போல. ஆமா, பெற்ற வீட்டிற்கு ஒரு பிள்ளையானது வந்துவிட்டால் எத்தன்மை ஆதரிப்பார்களோ அதே போல நல்ல உள்ளம் படைத்த அருந்ததி குலத்திலே பிறந்த அருந்ததி பகடிமார்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வருடம் தவறாமல் படிக்கு வருடம் தவறாமல் நம்முடைய பெரியோர்களை நினைவுபடுத்தும் விதமாக ஓரிரவு இந்த பெரியோர்களுக்காக மாலா கோயில் திருவிழா. நம்ம எந்த ஒரு இனத்திற்குமே இல்லாத ஒரு பெருமை, ஒரு சிறப்பு. ஆமா, ஒரு சிறப்பு நம்முடைய இடத்துல இருக்குதுன்னா அந்த சிறப்பு எதுனா இந்த மாலா கோயில் தான். மாலா கோயில். ஆமா, இறந்தும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பெரியவர்கள் இறந்த பிறகும் நம்மோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கிறாங்க. ஆமா, பெரியவர்களை நினைவுபடுத்தும் விதமாக ஓரிரவு இந்த மாலா கோயிலுக்காக திருவிழா ஏற்பாடு செய்த நல்ல உள்ளங்களோ இந்த நாடகத்தை வைத்தது யாரு? வைத்த கோரிக்கை நிறைவேறிய காரணத்தினாலே மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய என்ன, அதாவது ஆனமலை கரடுங்களா, ஆனமலை கரட்டை சேர்ந்த இன்னும் ஏசி இளங்கோ அவர்களும், சந்திரா அவர்களும், இன்னும் நவநீதம் அவர்களும், குமரன் அவர்களும், பூர்ணா அவர்களும், ஹரிஸ் அவர்களும், முருகேஷ் அவர்களும், தேன்மொழி அவர்களும், இன்னும் அதாவது ராஜ் திலக் அவர்களும், ஹர்ஷிதா அவர்களும், சுதா அவர்களும், கார்த்திக் அவர்களும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வைத்த கோரிக்கை நிறைவேறிய காரணத்தினாலே யார் கடன் வைத்தாலும் இந்த பெரியோருடைய கடனை வைக்க கூடாது என்பதற்காக ஒரு நாடகமானது அரங்கேற்றம். நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்களும் நாடகத்தை காலம் ரசிகொள்ளங்களும் இந்த பெரியோருடைய கிருபையினாலும் அந்த அர்த்தநாரீஸ்வருடைய கிருபையினாலும் அவரவர் குடும்பத்திற்கு வந்த துன்பங்கள் அத்தனை விலகி இன்பங்கள் மட்டுமே நினைத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு அவரவர் செய்கின்ற தொழிலும் அவரவர் குழந்தைகள் படிக்கின்ற படிப்பும் பாராள் சுலமாக நீர் காலம் வாழ வேண்டும் என்று எங்களது எளிமையோட பொன்னுசாமி வாத்தியார் கலைக்குழு சார்பாக வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, நன்றிகளது வணக்கம். ஆமா, வேண்டுதல் நாடகம் இருந்தாலும் வேண்டுதலுக்காக இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகமானது என்ன? விஷ்ணு புராணத்திலே ஒரு பகுதியாக வரக்கூடிய நரன் நாராயணன் பிறப்பு. என்ன நாடகம்? நரகல இல்லப்ப, நரன் நாராயணன் பிறப்பு. நரன் நாராயணன். ஆமா, உலகத்தின் முதல் கடவுள் எம்பெருமாள் அந்த நம்ம பெருமாள் சாமி இருக்கிறார்ல, அந்த பெருமாள் சாமி நாராயணன் அவதாரத்தோடு இந்த நாடகத்தில் பிறக்கின்ற ஒரு நாடகம். அப்படியா? ஆமா, சரி. இந்த நாடகத்தில் முதலாக சபையை முன்னிட்டு யார் வருகிறார்? சக்தி லோகத்தையான வரக்கூடிய சதுர்வு கொடுத்து பிரபதேவனா வருகிறார். யார் வராங்க? யாரு? பிரம்மதேவா. ஆமா, பிரம்மதேவா அரஞ்சருச்சி அப்படியே பிரம்மதேவன். ஆனா பிரம்மதேவன். ஆமா, சரி. அவர் வந்தால் அவருக்கு பின்னாடி வரும். எங்க டேஜுக்கு பின்னாலயா? அங்க போனீங்கன்னா ஒண்ணுக்கு தான் வரும். அவருக்கு பின்னாடி கதை வரும். கதை வரும். ஆமா, சொல்லு.